குக்கு வித் கோமாளி மோனிஷா பிளஸ்ஸி அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் படத்துல தளபதியோட நடிக்கிறத பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு, அப்டேட்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு, ஷூட்டிங் சூப்பரா போயிட்டு இருக்கு, பட் ஆனா அப்டேட்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தான் கொடுக்கணும். தென் பூஜையில தளபதியை மீட் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்ட மொமெண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஒரு மொமெண்ட்டை ட்ரீமை விட தாண்டின ஒரு விஷயமா தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூஜைக்கு என்ன கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு படம். அதோட பூஜைக்கு எப்படி நம்மள கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல. பட் சர்ப்ரைஸ் தான் அந்த ஒரு அழைப்பு வந்துச்சு. சோ வரிசையில பாத்தீங்கன்னா நான் கடைசியா உட்கார்ந்து இருந்தேன். தளபதி வந்து எல்லாருக்குமே லைனா கை கொடுத்துட்டு வந்தாரு. என்ன பார்த்துட்டு தூரத்துல இருந்து ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் வந்து கை கொடுத்து விஷ் பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் எண்டில் மமிதா பைஜி அவரோட ஒரு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு நானும் போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டவுடனே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு என் தோல் மேல கை போட்ட உடனே எனக்கு வந்து எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. சோ ட்ரீமை தாண்டின ஒரு மொமெண்ட் தான் அது. அந்த தளபதியோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து பயங்கர காமா சைலண்டா இருப்பாரு. நான் போயிட்டு இப்படி சார் அப்படி சார்னு சொல்லிட்டு நிறைய அவரை பத்தி பேசினா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்ற மாதிரி சாஃப்டா ரொம்ப காமா பேசுவாரு. பட் கேமரா ரோல் ஆச்சுன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எவ்வளவு மாசா பண்ணணுமோ அவ்வளவு மாசா பண்ணிட்டு வருவாரு. சோ ஷூட்டிங் ஸ்பாட் சூப்பரான ஒரு ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மோனிஷா இதுக்கு முன்னாடி மாவீரன்ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் ரீசெண்டா சுழல் வெப் சீரிஸ்ல ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் ஜனநாயகன்ல அந்த அளவுக்கு ஒரு ரோல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மமிதா பைஜிக்கு வேணா அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும். ஏன்னா பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணின்னு சொல்லிட்டு இவங்களை தாண்டி தான் இவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். பட் தளபதி படம்ன்றதால ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் இவங்களை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணும். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான ரோல்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.